ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வைத்து போங்க நவீன். சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2025க்கான முதல் நோட்டிபிகேஷனா மின்சாரத்துறையில இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட அப்டேட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16/1/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்இபிக்கு தேவையான போர்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஒயரா இருக்கட்டும், கம்பிகளா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி தயாரிக்கும் இடத்திலிருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான பொது தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லா டாக்குமெண்ட்டுக்கான மெட்டீரியல் நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து இப்பவே புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏபி, டிஎன்எஸ்டிசி, எஸ்எக்ஸ் எக்ஸாம், போஸ்ட் மேன், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணது, எந்த புக்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதுக்கும் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 25/12/2024 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2025க்கான முதல் மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இதுதான் நண்பர்களே. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனலுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. உயர் கேட்டகரிக்கு வந்து 11 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு வந்து 7 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு வந்து 3 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 25 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன்ல இருந்து நம்மளுக்கு 2025க்கான முதல் நோட்டிபிகேஷன் மின்சாரத்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு உடல் ஊனமுற்றவர் இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான கேட்டகரி டீடைல்ஸ் வந்து இதுல இருந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க திரையில பாத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிபிகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜாப் ஸ்பெசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து கம்பெனி செக்ரட்டரிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல அப்படின்னா இன்டர்ன்ஷிப், ட்ரைனிங், இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதோட ரிலேட்டட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 29 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. மேல நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள் சொன்னோம் பாத்தீங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸும், பெர்சன்டேஜ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 40% இடஒதுக்கீடு. இந்த அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓபிசி நான் கிரிமினல் லேயர் அந்த சர்டிபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதோட வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2023 2024 அந்த ரேஞ்சில வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பினான்சியல் இயர் 2021 2022 2022 2023 சோ இந்த இது பலசும் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வீக் பர்சன் இருக்கீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்னா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடிகர் மட்டும்தாங்க நம்ம எடுக்க போறாங்க, வேற எதுவும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில வந்து வைப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 40% வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கும் 30% வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு வேகன்சிஸ் லிஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
30,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து 1,20,000 சம்பளம் இருக்கும். இந்த 30,000 சம்பளத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐடிஏ, ஹச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், அதே மாதிரி 30% பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேல இருந்து இன்க்ரீஸும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 16/1/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த லோகோக்குள்ள தான் போடும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் https://powergrid.in இதுக்குள்ள போயிட்டு கெரியர் செக்ஷனுக்குள்ள போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள போயிட்டு ஓபனிங்ஸ்குள்ள போயிட்டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும், உங்களோட ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 50 KB ஜேபிஜி ஃபார்மேட் இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் ப்ளூ இங்க் இல்லைன்னா பிளாக் இங்க் அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 KB ஜேபிஜி ஃபார்மேட் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் 3 MB PDF ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் 10 MB PDF ஃபார்மேட்ல இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃப்க்கு வந்து நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுல 3 MB வந்து PDF ஃபார்மேட்ல இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், ப்ரூஃப், சாலரி ஸ்லிப் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ற வரைக்கும் அதுவும் 3 MB PDF ஃபார்மேட்ல இருக்கணும். உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட் 3 MB PDF ஃபார்மேட்ல இருக்கணும். உடல் ஊனமுற்றதுன்னா அதோட சர்டிபிகேட் 3 MB PDF ஃபார்மேட்டா இருக்கணும். அதே மாதிரி உடல் ஊனமுற்ற வேற ஏதாவது வந்து நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டீடைல்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணோம்னா அதுவும் வந்து 3 MB PDF ஃபார்மேட்டா இருக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்றும் சில டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து நான் ரிஃபண்டபிள் அமௌண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ண விதம் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண போயிடும். ஜஸ்ட் இப்ப நீங்க ஒரு கிளிக் பண்ணி ஒரு லீவ் எது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போயிடும். சோ உங்களுக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல போயிட்டு டைரக்டா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான பொது தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்சிசி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஏபி, அதே மாதிரி SS எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம், அதே மாதிரி வந்து வருமான வரித்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியலும் வந்து பத்தின கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடு, ரீசனிங், லிசனிங் இந்த இதுக்கெல்லாம் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் தனியார் மெட்டீரியலும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.